வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு எப்படி ஒரு ஸ்கேனர் அண்ட் ஸ்க்ரீனரில் சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு ட்ரேடருக்கு இந்த ஸ்கேனர் ஸ்க்ரீனருங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு ட்ரேட் எப்படி அனலைஸ் பண்ண போகிறோங்கிறது நம்ம இதில் பார்க்க போகிறது. இந்த ஸ்கேனர் ஸ்க்ரீனர்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணலான்னு. கண்டிப்பாக இதுக்கு ஒரு டூல் தேவை. ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங் டூல் தேவை. அப்போதான் நம்மளால அதை பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்கேனக்ஸ் சரிங்களா. இது தன்னோடது. இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, வேணா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் பார்க்கலாம் எப்படி இந்த ஸ்க்ரீனர்ஸை யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து காட்டுறேன். இருக்கிறது இது என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே வந்துட்டோம்னா இந்த இடத்துல ஸ்கேனக்ஸ்ன்னு இருக்கும் சரிங்களா. ஓகே, இந்த இடத்துல ஸ்க்ரீனர்ஸ் இருக்குல்ல, ஸ்க்ரீனர்ஸ் இதை எடுத்துக்கணும். கிளிக் பண்ண நம்ம நிறைய எப்பவுமே ஒரு ஸ்க்ரீனரை பொறுத்த வரையில் ஆல்ரெடி அவங்களே நிறைய டைப் வச்சு மூமெண்டம் ஸ்டாக் அவங்க சம் இதை வச்சு இண்டிவிஜுவல்ஸ் மேபி போஸ்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸே கொடுத்துருக்கலாம். F&O ஸ்க்ரீனர் ஃபார் பையிங் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் சரிங்களா. எடுத்து பார்த்தா எக்கச்சக்கமாக ஓடும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் நீங்களாக அதுலேருந்து இதை நல்லா இருக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். அவர் நீங்களாவும் ஓனாவும் பில் பண்ணலாம் சரியா. இப்போ ஓனா எப்படி பில் பண்றதை நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. இதுல இந்த கிரியேட் இருக்கு இல்லைங்களா, இதுல இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு இருக்கு. அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்எஸ்சியில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே இதுல அவைலபிளா இருக்கும். நம்ம ஸ்கிரீன் பண்றதுக்கு சரியா. அண்ட் ஆட் இங்க பாருங்க, ஆட் ஃபில்டர்ஸ் இருக்கா. ஜஸ்ட் இந்த ஆட் ஃபில்டர் கொடுங்க. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, நான் உங்களுக்கு எப்பவுமே தெரியும் F&O ஸ்டாக்ஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் கரெக்டா. ஏன்னா நம்ம அதில் தான் உடனே மூமெண்டம்லாம் ஒரு ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். அப்போ F&O அப்படின்னு போட்டோம்னா அந்த F&O ஸ்டாக்ஸ் ஆட் அப்ளை கொடுத்தா F&O ஸ்டாக் மட்டும் வந்துடும் சரியா. தென் இதுலேயும் நம்ம ஸ்க்ரீன் பண்ணோம்ல. சரி, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம மோஸ்ட்டாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அதில் RSI இருக்குது, நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். சரி, நான் கேண்டில் ஸ்டிக் போய்க்கிறேன். நிஃப்டி இப்போ என்ன நல்ல செல்லிங்கு அந்த மாதிரி ஒரு இதில் நிற்கிறாங்களா கரெக்டா. அப்படிங்கும்போது ஓகே, நான் ஒரு எங்கிள்ஃப் லைக் பியரிஷ் எங்கிள்ஃப் வச்சுக்கிறேன். பியரிஷ் எங்கிள்ஃப் இது டெக்னிக்கலாக பார்க்கறது. ப்ரைஸு நல்ல வால்யூம் வேணுமா, வால்யூம் வச்சுக்கலாம் சரியா. டே என்னன்னு வச்சுக்கலாம், டே வீக் மந்த் நான் டேல வச்சுக்கிறேன். ஓகே, கேண்டில் ஸ்டிக்கு டே பேட்டர்ன் டெய்லி வச்சாச்சு. அண்ட் எல்லாம் இப்போ செட் பண்ணியாச்சு. என்னென்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டெக்னிக்கலாக மட்டும் பார்க்கறதுக்கு இது ஃபண்டமெண்டலாக பேலன்ஸ் ஷீட்டில் பண்ணலாம். அதை நான் பண்ணி காட்டுறேன். தென் அப்ளை கொடுத்துருமே பாருங்க. இப்போ நமக்கு அந்த 208 ஸ்டாக் F&Oல நிறைய ஸ்டாக் இருந்துச்சு. F&Oல 208 ஸ்டாக்ல நல்ல ஃபில்டர் ஆகி பீரிஷ் எங்கிள்ஃப் இந்த கேண்டில் மட்டும் நமக்கு எடுத்து காட்டிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம பெருசாக ஏறி இறங்குது அந்த அசெண்டிங் டு டிசெண்டிங் வச்சிடலாம். பர்சன்டேஜ் யார் நல்லா போனான்னு. ஃபர்ஸ்ட் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு. சரி பார்க்கலாம். AU ஃபார்முலா ஸ்மால் ஃபினான்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அதோட சார்ட் வந்துட்டோம்னா, AU ஸ்மால் ஃபினான்ஸ் ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ட்ரிகர் வச்சிருக்கேன். இங்கே ட்ரிகர் ஆகு அப்படின்னு. ஏன்னா அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ்ன்னு இதுக்கு. அதுக்கு முன்னாடியே நமக்கு திரும்புது. ஓகே, இது என்னாச்சு, நல்ல ஏற்றம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், AU ஸ்மால் ஃபினான்ஸு பாருங்க ஏற்றம். அண்ட் டாப்ல திரும்ப கரெக்ஷன், லைக் இது மாதிரி கரெக்ஷன் மாதிரி ட்ரை பண்ணுறான் சரியா. ஓகே, இப்போ தென் வேற என்ன இருக்குது, 4 hour சார்ட் இதை வச்சு பார்க்கலாம். என்ன காட்டுது, ட்ரெண்ட் லைன் பாருங்க. ட்ரெண்ட் லைன் இருந்திருக்கு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பியரிஷ் எங்கிள்ஃப் இது தான் மென்ஷன் பண்ணுது. புல்லிஷ் கேண்டில், தென் அதோட ஆயிலேருந்து செல்லிங். இது பியரிஷ் எங்கிள்ஃப் அப்படின்னு காட்டுது. லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் எடுக்கலாம் சரியா. லைவ் மார்க்கெட் நீங்கள் ஓடும்போது நமக்கு என்ன பண்ணலாம், பியரிஷ் எங்கிள்ஃப் எங்கே போகுது, புல்லிஷ் எங்கிள்ஃப் எங்கே போகுது, மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அவுட்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இண்டிகேட்டர் டெக்னிக்கலாக சார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம எடுத்து எது பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் லைவ்லேயே சரிங்களா. சரி, அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வேற என்ன, ட்ரெண்ட் ஸ்டாக் எப்படி இருக்கு, என்னாச்சு, எங்கிள்ஃப் வந்திருக்கா. ஆமா, எங்கிள்ஃப். ஆனால் இந்த எங்கிள்ஃப் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நின்றுகிட்டு இருக்கான். ஆல்ரெடி நல்ல டிப் கொடுத்தாங்க, சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நின்றுகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பெட்டரா வேற ஏதாவது ஸ்டாக். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாக் கிடைச்சிச்சுன்னா அதே இது பண்ணக்கூடாது. 4-5 ஸ்டாக் தேடணும். அப்பதான் பெட்டரானது எதுன்னு தெரியும். டாக்டர்ஸ் ரெட்டி லெபரட்டரி இருக்கு இல்லைங்களா, இது பியரிஷ் எங்கிள்ஃப் வந்திருக்கு. இது பார்க்கலாம். பியரிஷ் எங்கிள்ஃப் எங்க இருக்கு, பியரிஷ் எங்கிள்ஃப் இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கா. பையிங் கேண்டில் தொடர்ந்து எங்கிள்ஃப் கேண்டில், செல்லிங் கேண்டில். ஆல்ரெடி செல்லு தான் ஆகிட்டு இருக்கான். ஆனால் என்னன்னா சப்போர்ட் அடிச்சிட்டான் பார்த்தீங்கன்னா தெரியும்.
டபுள் பாட்டம் சப்போர்ட் தெரியுதுங்களா, இந்த இடத்துல ஆல்ரெடி அடிச்சிட்டான், அதனால இது வந்து புது என்ட்ரி போக முடியாது. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாக்கை எடுத்தா மட்டும் பார்த்தாது, அது டெக்னிக்கலாவும் வந்து நல்லா சப்போர்ட் இருக்கா, ரெசிஸ்டன்ஸ்ல உடைச்சிருக்கா, இல்ல ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ஷன் ஆயிடுக்கா, இதெல்லாம் பார்க்கணும். எது பெட்டரா இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். என்ஹெச்பிசி எப்படி இருக்கு, என்ஹெச்பிசி இந்த இடத்துல இதுலயே எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இங்கேயே பார்க்கலாம். என்ஹெச்பிசி என்ஹெச்பிசி எங்கிள் வந்துருக்கு, ஆனா வந்து இந்த இடத்துல வந்து சேனல் இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இருக்கு தெரியுதுங்களா, இந்த இடத்துல ஓகே ட்ரெண்ட் லைன் இருக்கான். ட்ரெண்ட் வைஸா பார்த்துட்டோம்னா பைல இருக்கான் சரியா, ஏன்னா கீழே பாட்டம்ல இருந்து ட்ரெண்ட் லைன் வருது, நல்ல ட்ரெண்ட் லைன் பாட்டம்ல இருந்து, அதனால இது நம்ம செல் பண்ண முடியாது. ஏன்னா பையிங் ஸ்கிரிப்ட் என்ன என்ஹெச்பிசி சரிங்களா, இதுவும் தெரியணும். அது பையிங் ஸ்கிரிப்ட்ல செல் பண்ணக்கூடாது. ஸ்கிரிப்ட் வந்து செல்ல இருந்தால் மட்டும் நம்ம செல் பண்ணணும் சரியா. பையிங் ஸ்கிரிப்ட்ல செல் பண்ணக்கூடாது. நமக்கு நல்ல செல்லிங் ஸ்கிரிப்ட் தேவை. வேற என்ன இருக்கு, அதான் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் கிடைச்சு இந்த மாதிரி நிறைய கிடைக்கும், அதெல்லாம் நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து எனக்கு பியரிஷ் எங்கிள்ஸ் வேணும், புல்லிஷ் எங்கிள்ஸ் வேணும், மார்க்கெட் நிஃப்டியோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அனுசரிச்சு போய்க்கிறோம். லைக் வந்து நிஃப்டி அப் ட்ரெண்டாக இருந்தால் பையிங் சைட் மட்டும் நம்ம ட்ரேட் எடுப்போம், நிஃப்டி டவுன் ட்ரெண்ட் தான் டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ புல்லிஷ் எங்கிள்ஸ் தான் வேணும், புல்லிஷ் எங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு ஸ்டாக் எம்பசிஸ், ஒரே ஒரு ஸ்டாக், ஒரே ஒருத்தன் தான் நின்றுக்கிட்டு இருக்கான், மற்ற எல்லாருமே வந்து செல்லிங்க பாருங்க புல்லிஷ் எங்கிள்ஸ் வந்திருக்காங்க கேண்டில் டேல இந்த இடத்துல புல்லிஷ் எங்கிள்ஸை. அதனால என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் இது வந்து பையிங் ஓரளவுக்கு பையிங் ஆகக்கூடிய ஸ்கிரிப்ட் தான், பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தாங்க. பாருங்க அழகா வந்து கிடைச்சிருச்சு, நல்லா ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் பிரேக் அவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ரெசன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ரெசன்ஸ் ஒன்றும் கிடையாது, நமக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க. ஆல்ரெடி வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டபுள் இந்த இடம் இருக்கா, இந்த இடத்த வந்து நம்ம ரெசன்ஸாக எடுத்துக்கலாம். அப்படியே கோடு வரைஞ்சோம்னா அப்படியே ரெசிஸ்டன்ஸு. இப்போ இது வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு மண்டே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகும்போது நல்லா வந்து ஹையராக ட்ராவல் ஆகுறதுனா நம்ம குனி நல்லா கூட்டிட்டு போவோம் சரிங்களா. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 3000 2960 அந்த ரேஞ்சில் இருக்கான். இப்போ இது என்ன அப்படின்னா நம்ம மார்க்கெட்ல இப்போ அதாவது எப்படி ஸ்கிரிப்ட் எடுக்கணும்னா பையிங் ஸ்கிரிப்ட் ஒன்னே ஒன்று தான், அந்த 208 ஸ்டாக்ல ஒன்னே ஒன்று தான் இருக்கு. செல்லிங்க்கு நிறைய இருந்தாலும் நமக்கு வந்து நம்ம தேட தேட அதில் வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து இது கிடைக்கல, ஸ்டாக் கிடைக்கல. நமக்கு ஒரே ஒரு ஸ்டாக் தான் கிடைச்சு, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கரெக்டா. ஓகே, இப்படிதான் நம்ம ஃபில்டருங்கிறது பண்ணணும், எந்த ஸ்டாக் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்கிரீனர்ஸை யூஸ் பண்ணி சரிங்களா. இது வந்து டெக்னிக்கலா யூஸ் பண்றது. இதுவே நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ஃபில்டர்னா எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃபண்டமெண்டல் ஃபில்டர் ஒன்றும் இல்லை, வால்யூம் தூக்கிடலாம், பேட்டர்ன் தூக்கிடலாம், எஃப்என்டோ தூக்கிடலாம். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் வந்து ரேஷியோ அனலைசஸ் இருக்கு இல்லைங்களா, பர்ஃபார்மன்ஸ் க்ரோத், இன்கம், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இருக்கு பாருங்க. இதில் வந்து ப்ரைஸ் டு புக் இருக்கு இல்லைங்களா, ப்ரைஸ் டு புக்கு வச்சுக்கலாம். அண்ட் வந்து அதாவது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ஓகே டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டோம்னா ப்ரைஸ் டு புக், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டு புக் வந்து நியர் 1ல இருந்தால் நமக்கு வந்து ஓகே, வந்து ஸ்டாக் ஓரளவு 1க்கு கீழே இருக்கு, அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் சரிங்களா. நியர் 1 ரேஞ்சு 2 ரேஞ்ச் இருந்தாலே நல்ல ஸ்டாக் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு. ஏவன் வந்து நியர் வந்து 1 ப்ரைஸ் டு புக்கில் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அது ஒரு சிம்பிள் ஒரு இது. டிசிபி பேங்க் பாருங்க 1ல இருக்கு, டிசிபி பேங்க் இருக்கு. இப்போ இதோட சேல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், டிசிபி பேங்கோட சேல்ஸ் எப்படி இருக்கு, தென் வந்து அதோட க்ரோத் எப்படி இருக்கு, அண்ட் டெக்னிக்கலாக வேணா எப்படி இருக்குன்னு பதில் டிசிபி பேங்க் இருக்கு இல்லைங்களா, நியர் 1ல இருக்கு. தென் இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. டெப்ட் ஈக்விட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கடன் விகிதம் இந்த கம்பெனிக்கு அதிகமா இருக்கு கம்மியா இருக்கா அப்படிங்கிறத பாக்குறது தான். அண்ட் வந்து புக் வேல்யூ நல்லா இருக்கு, டெப்ட் ஈக்விட்டி நல்லா இருக்குன்னா நமக்கு ஓரளவுக்கு இந்த கம்பெனி நல்லா இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய ரேஷியோ இருக்கு, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-10 ரேஷியோ இருக்கு. அதை மட்டும் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எது பெட்டரா இருக்கு அப்படிங்கறத வந்து இங்கே ஒரு சேர நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். இல்ல நிஃப்டி எனக்கு வந்து நிஃப்டி 200 கம்பெனிஸ்குள்ள பார்த்தா ஒன்று பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன், நிஃப்டி 200 மட்டும் வச்சுக்கலாம். அதுலயும் மாட்டிருக்கான், அதுலயும் பார்த்துட்டு எம்பசிஸ் ஓகே, அதுலயும் நிஃப்டி 200லயே வந்து என்னது இதா இருக்கு ரேஷியோ. ஓகே, நிஃப்டி 200, நிஃப்டி 50 இல்ல மேபி ஒரே நிமிஷம், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ நான் அசெண்டிங் டு டிசெண்டிங் வச்சதால அப்படி இருக்கு. ஓகே, எல்லாத்துலயும் இருந்து எடுத்துடலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அண்ட் சேல்ஸ் பார்க்கணுமா, நம்ம தாராளமா இன்கம் எப்படி இருக்கு, ரெவன்யூ வச்சுக்கலாம். இல்ல டிவிடெண்ட் ஈல்டு பாருங்க, டிவிடெண்ட் ஈல்டு யார் பெட்டரா இருக்கு, டிவிடெண்ட் ஈல்டு வச்சுக்கலாம். டிவிடெண்ட் ஈல்டு யார் நல்லா தரா, 19 யாரு
கார்கோ, லாஜிஸ்டிக்ஸ் இவங்க 19% வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கு. எம்பிஎஸ் இருக்கு 4% மாதிரி டிவிடெண்ட் ஈல்ட் இருக்கிற கம்பெனிஸை நம்ம வந்து தாராளமாக வந்து என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். அதனால வந்து இந்த ஸ்கேனரை பொறுத்தவரை நிறைய நமக்கு ஸ்கிரிப்ட் இருக்கும், ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி. அது பெட்டராக எது இருக்குன்னு அதுலேயும் நம்ம என்ன ஸ்கேனருக்கு நம்ம சுருக்கி கொடுக்கறது தான். ஒரு 1000 ஸ்கிரிப்ட் இருக்குன்னா அதுல வந்து 10 ஸ்கிரிப்ட் எடுத்து காட்டிடும். அந்த 10ல் எது சிறந்தது நம்ம தான் வந்து இது பண்ணணும். அந்த 10ல் எது சிறந்தது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஸ்கேன் காட்டணும் அப்படின்னா வாய்ப்பு இல்லை. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எங்கே எடுக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான், எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எப்படி எக்ஸிட் பண்றது அப்படிங்கிற, எங்க வாங்கணும் எங்க விற்கணும் ப்ரோ. எனக்கு அதான் அப்புறம் கன்ஃபியூஸா இருக்கு. எல்லாமே படிச்சுட்டு எல்லா யூடியூப் வீடியோ பார்த்துட்டேன், ஆனா எங்க வாங்குறது, எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல விற்கணும்னு தெரியல அப்படிம்பாங்க. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த ஸ்கேனர்ஸை வந்து பேசிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு. தாராளமாக வேணா ஏதாவது வேணா வந்து கமெண்ட் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரையில்